அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சியிலிருந்து பணத்திற்காக பாஜக கட்சிக்கு விலை போகிய ஒரு கூட்டம். இது குறித்து அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பாஜக கட்சி பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை விலைக்கு வாங்கி ஆகணும் அப்படின்ற நோக்கத்துல ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா திருச்சியை சார்ந்த ஒரு மாவட்டத்துல, திருச்சியை சார்ந்த ஒரு கிராமத்துல பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 15 நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளை அப்படியே விலைக்கு வாங்கியிருக்காங்க பாஜக கட்சி. ஏற்கனவே சென்னையில் இருக்கக்கூடிய பல நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா பாஜக கட்சியில் விலைக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளையும் சேர்த்து கூட்டு போயிடணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்படின்னும், இதனால நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா சீமானே அப்புறப்படுத்த போறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதனாலேயே இந்த ஜூலை இறுதிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ரகசிய மீட்டிங்கும் நடக்க போகுது. அதாவது இந்த மீட்டிங்கை சீமானே ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்னும், இதுல போனோ யூடியூப் சேனலோ கேமராவோ எதுவுமே அலோட் கிடையாது அப்படின்னும், இதுல ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்களான சீமானவர்கள் சொல்ல போறாரு அப்படின்னு ஏற்கனவே தகவல் வெளியாகி இருக்கு. இதனை அடுத்து திருச்சியில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது பல நிர்வாகிகளை ஆத்திரமடைய வைக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். குறிப்பா நாம் தமிழ் கட்சி வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்க இந்த ஒரு தருணத்துல பணத்திற்கு ஆசைப்பட்டு போற நிர்வாகிகள் எதனால நாம் தமிழ் கட்சியில் இருக்கீங்க அப்படின்னும், இந்த மாதிரியான நிர்வாகிகள் போறதே நல்லதுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நாம் தமிழ் கட்சி பொருளாதாரத்தில் ரொம்பவே பின்தங்கிய கட்சி அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாம் தமிழ் கட்சியில இணையவங்க கூட பாத்தீங்கன்னா பணத்தின் மேலேயோ பொருள் மேலேயோ பதவி மேலேயோ ஆசைப்படாதவங்களா தான் இருக்கணும். அதுலயும் ஒரு சில பேர் தான் பாத்தீங்கன்னா கட்சியில் இணைந்து கொஞ்சம் புகழ் வந்த பிறகு அதை வச்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற முயற்சியில் பிற கட்சிகளை இணைந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வரிசையில் தற்போது இணைந்திருக்கக்கூடிய நபர்களை சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரியான ஆட்களை அப்புறப்படுத்துறதுக்காக தான் நானே ஒரு மீட்டிங் நடத்த போறேன் அப்படின்னும், இவங்களாகவே விலகுறாங்க அப்படின்னா அது நல்லதுதான் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் சாட்டை துறைமுருகன் காளியம்மாள் இது குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரியான நிர்வாகிகள் எப்படி இருந்தாலும் எங்கள் கட்சிக்கு ஆபத்து தான், அதனால இவங்களாகவே விலகிறது ஒரு நன்றிக்குரிய விஷயம் தான், உங்களுக்கு நாங்கள் நன்றியை தான் சொல்லிக்கிறோம் அப்படின்னு இருவருமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த மாதிரி பணத்திற்கு ஆசைப்பட்டு பிற கட்சிகளுக்கு போகக்கூடிய நிர்வாகிகள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.